அனைவருக்கும் வணக்கம் மக்களே, அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, அரசு அலுவலர்களே, பத்திரிகை நண்பர்களே, வீடியோ நண்பர்களே, காலையிலே காடு சென்று மாலையிலே வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, ஆன்றோரே, சான்றோரே, படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் எஸ்.ஆர். கோவிந்தராஜ். நான் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை என்று யூடியூப் சேனல் நடத்தி வருகிறேன். இப்பொழுது 19/4/2024 நடக்க இருக்கும் பாராளுமன்ற தேர்தலிலே நான் கள்ளக்குறிச்சி மாவட்ட சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன். நான் ஏன் போட்டியிடுறேன்னு சொல்ற விவரத்தை உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். நான் பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தில் பணியாற்றுறேன். அந்த பணத்தை மக்களுக்கு வாங்கி கொடுப்பதற்காக நான் இதிலே போட்டியிட்டேன். வேட்பாளராக போட்டியிட்டு இப்போ விளம்பரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் வேட்புமனு தாக்கல் செய்திலிருந்து என் நிம்மதி போச்சு. நிம்மதியாக வந்துட்டு இருந்தேன். ஆஃபீஸுக்கு காலையில் எழுந்திருப்பேன், குளிப்பேன், ஆஃபீஸுக்கு போவேன், வேலையை பார்ப்பேன், வீட்டுக்கு வருவேன், தூங்குவேன். ஆனால் இன்னைக்கு நான் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுலேயும் ஒரு சேவை செய்யலான்னு தான் இறங்கினேன். ஆனால் இப்போ யாரு பார்த்தாலும் ஃபோன் பண்ணிட்டு நான் வந்தால் இவ்வளோ கொடுங்க, எனக்கு எவ்வளோ கொடுங்க தான் எல்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ராத்திரி 10 மணி, 11 மணி, 12 மணிலாம் கேட்குறாங்க. இது யாரும் பேர் சொல்ல முடியாது மக்களை பற்றி. ஏன்னா அவங்களை அப்படியே எல்லாம் அரசியல்வாதிகள் வளர்த்து விட்டார்கள். அவர்கள் மேல் குறை சொல்வது கிடையாது. இன்னைக்கு வந்தீங்கன்னா 500 தரம், 1000 தரம்னு எல்லாத்தையும் மக்கள் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவங்க மேலே நம்ம குறை சொல்ல முடியாது மக்கள் மேலே. அதனால நான் வேட்பாளராக போட்டியிட்டு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இனிமேல் எனக்கு யாரும் கண்டிப்பாக எனக்கு ஓட்டு போட வேண்டாம். அதுக்குதான் இந்த வீடியோ. இந்த ஓட்டு போட்டிங்கன்னா நான் அங்கே போய் எனக்கு நிம்மதியாக விட மாட்டாங்க. அதனால கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்தை போட்டியிடும் எஸ்ஆருக்கு வந்துடாச்சு. நீங்கள் யாரும் ஓட்டு போட வேணாம். விளம்பரம் பண்ணியாச்சு. ஆனால் யாரும் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு ஒரு சின்ன ரிக்வஸ்ட். அது என்னன்னா, நாங்கள் சொல்லும் கருத்தை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும்தான் எனக்கு ஆசை. என்னுடைய மனதில் இருக்க அனைத்து விஷயங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த தேர்தலிலேயே நான் போட்டியிடுகிறேன். இதுக்கு முன்னால் இது 3-4 போட்டிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு 5. இப்போ அடுத்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோவில் IAS IPS அதிகாரிகளை பற்றி, நடைமுறையை பற்றி சொல்லியிருந்தேன். 3வது வீடியோவிலே, 4வது வீடியோவிலே சார் பதிவாளர்கள் நில ஆக்கிரமிப்பு இதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6வது வீடியோவில் பண மதிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கிற விளக்கத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோ பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தா நாட்டில் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பணம் போய் சேர்ந்துக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? எல்லாமே பேங்க் டிரான்ஸ்ஃபராக மாறணும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் 2 ரூபா இல்லைன்னா கூட அவன் செல்போன் வந்துட்டு ஜிபே பண்றான். அப்படியே மக்கள் பணம் கையில பணம் எதுக்கு? மளிகை கடைக்கு போறான், ஹோட்டல் கடைக்கு போறான், டீ கடைக்கு போறான், எல்லாம் வாங்குறான், எல்லாம் செய்போட பண்றான். அப்படிங்கும்போது ஏன் அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ரொக்கமா இல்லாம எல்லாம் ஆன்லைன்லயே பண்ணட்டுமே? பண மதிப்பெடுப்பு ஒவ்வொருத்தரும் 4 ரூபாய்க்கு மேல எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தார்ல மோடி, பிரதமர் மோடி. அதை பின்பற்றுங்களே. அதை பின்பற்றினா யார்கிட்ட போய் 10 கோடி, 20 கோடி, 5 கோடி, ஒரு 5 லட்சம், 10 லட்சம் எப்படி பொட்டில பணம் எடுத்துட்டு போவாங்க? பணம் போகாதில்ல. மத்திய அரசாங்கம் அடித்த பணம் போறா எப்படி அரசியல்வாதிகள் பயிருக்கு வீட்டுக்கு போச்சு? எப்படி பொட்டி பொட்டியா டிவியில காட்டினீங்க? விளக்கம் வேணும்ல. இன்னைக்கு ஒரு இடம் வாங்குறான், ரெஜிஸ்டர் பண்றான், ஆன்லைன்ல பணம் அனுப்பிட்டு போறான். மளிகை கடைக்கு போறான்னா ஆன்லைன்ல பண்றான். ஆளுங்க வேலை செய்யறாங்களா, அவனுக்கு ஆள் ஜிபே பண்றான். அவன் மளிகை கடைக்கு போறான்னா செல்லில் இப்படிங்கிறான். செல்ல வீடு யாருப்ப காட்டுங்க. செல்லு இல்லாத வீடு ஒண்ணு கூட கிடையாது இந்தியாவில். எல்லாம் செல்லே பண்றான்.
அப்புறம் காசு அவனுக்கு, காசு அவன் கையில இருக்கிறதுனால தவறுகள் விஷயம் நடக்குது அதிகமா. பணப்புழக்கங்கள் ஒவ்வொரு மனிதன் வீட்லயும் 10 லட்சம் 20 லட்சம் 50 கோடி 1 கோடி எப்படி வந்தது? அது நீங்க தானே டிவியில காட்டினீங்க இவ்வளவு பணம் எடுத்துட்டு போறோம்னு. அதுக்கு என்ன காரணம்? அதை நிறுத்துங்க முதல்ல. இந்திய அரசாங்கம் யாரா இருந்தாலும் அவசர செலவுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 2000 தான் எடுக்கணும். தவிர்க்க முடியாத செலவு. நீங்க ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஜிபே தான், மளிகை கடைக்கு போனாலும் ஜிபே தான், டீ கடைக்கு போனாலும் ஜிபே தான், பீடி வாங்கினாலும் ஜிபே தான், சிகரெட் வாங்கினாலும் ஜிபே தான், தண்ணி அடிச்சாலும் ஜிபே தான், எல்லா கடையும் வச்சுட்டான். அப்புறம் பணம் மக்களுக்கு எப்படி பணம் பேங்க் இருந்து வெளியில போகுது? நம்ம போய் 1 லட்சம் 2 லட்சம் கேட்டா கூட கொடுக்க முளைக்கிறாங்களே, எப்படி அரசியல்வாதி ஒடுக்கி இவ்வளவு பணம் எந்த பேங்க் இருந்து போச்சு? பேங்க் மேனேஜர் என்ன பண்றாங்க? பணமா எதுக்கு தராங்க? ஒருத்தர் பணம் எடுக்க வராங்கன்னா, சார் நீங்க யாருக்கு பணம் அனுப்புறீங்க? 3 லட்சம் 1 லட்சமா 2 லட்சமா 5 லட்சம் யாருமே ஜிபே பண்றேன் சார், அவங்க அக்கௌண்ட்டுக்கு போடுங்க. நீங்க இந்தியாவில் இருக்கின்ற வங்கி மேனேஜர்கள் ஒழுங்கா இருந்தாங்கன்னா எந்த மந்திரி வீட்டுக்கும் பணம் போகாது. மந்திரிங்க வீட்டுக்கு, எம்எல்ஏ வீட்டுக்கு, பெரும் கோடீஸ்வரர் வீட்டுக்கு எல்லாம் பணம் போகுதுன்னா அது பேங்க் சட்டம் தான். ஸ்டேட் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, அனைத்து நேஷனல் பேங்கும் சரி, எல்லா பேங்குமே எப்படி பணம் இந்தியாவில் இந்திய அரசாங்கத்தால் அச்சடிக்கப்பட்ட நோட்டுகள் எப்படி பெரும் முதலாளிகள், எம்எல்ஏக்கள், எம்பி வீட்டுக்கு எப்படி பணம் போச்சு? பேங்கில் தானே அதெல்லாம் அனுப்புறீங்க. இந்திய அரசாங்கம் பணத்தை அச்சடிக்கப்பட்டு வங்கிகளுக்கு தான் இப்ப அனுப்புறாங்க. வங்கியில இருந்து அந்த பணம் இருந்தா எப்படி வெளியில போச்சு? அவ்வளவு பணம் கத்தையா? அதுக்கு விளக்கம் கொடுங்க மக்களுக்கு. பேங்க் மேனேஜர்கள், இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பேங்க் மேனேஜரும் எப்படி பணம் போச்சு? இந்திய அரசாங்கத்தால் அச்சடிக்கப்பட்ட நோட்டுகள் எப்படி எல்லாத்துக்கும் கத்தையா போச்சு? இதுக்கு விளக்கம் கொடுங்க. பணத்தை எப்படி பெட்டி அனுப்பலாம்? ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்றீங்க, என்ன ப்ரோசஸுக்கு அனுப்ப சொல்றீங்களா? நீ ஆன்லைன் அனுப்பணும்ல. அப்ப இந்தியாவில் கருப்பு பணங்கள் ஒழிக்கப்படும், யாருக்கும் பணம் போகாது. கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், திருடத்தை ஒழிக்கிறேன்னு வாயில சொல்லிட்டு இருக்க கூடாது யாருமே. அந்த வாயில சொல்றத முதல்ல நிறுத்துங்க. இந்தியாவில் இருக்கிற வங்கி மேலாளர்கள் மட்டும் சரியான வேலை செஞ்சாங்கன்னா பணம் எங்கேயுமே புழக்கம் வராது. அவன் ஜிபேல தான் பண்ணுவான். ஜிபேல பண்ண என்ன ஆகும்? யாரு யாருக்கு அனுப்பியிருக்கான்னு உங்களுக்கு நெட்டில் நீங்களே பார்த்துக்கலாம். கூலிக்காரனை கொடுக்குறானா, கோடீஸ்வரனை கொடுக்குறானா, அரசியல்வாதி கொடுக்குறானா, மளிகை கடைக்கு கொடுக்குறானா, எல்லாமே கணக்கு வந்துடும்ல. ஆன்லைனில் பார்த்துக்கலாம். நீங்க இப்போ நான் சாப்பிட போனேன் அன்னைக்கு சேலத்தில், எனக்கு ஒரு நிச்சயதாரம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு போனேன். அந்த ஹோட்டலில் ஒரு டீ 236 ரூபா பில் போட்டு கொடுத்தாங்க. ஏப்பா நான் ஒரு டீ தான் குடிச்சேன்னு. இங்கே பாருங்க சார், உங்களுக்கு டீ வந்து 75 ரூபா தான். மத்திய அரசு வழி, மாநில அரசு வரி எங்க செலவு இவ்வளவு சேர்த்தா சார் 236 ரூபாங்கிறான். அப்ப இவ்வளவு வரியும் மக்கள்கிட்ட தான் வாங்குறான். எந்த பேங்க் மேனேஜரோ, ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ, ஐஆர்எஸ்ஓ, தலைமைச் செயலாளரோ, பிரதமரோ, மந்திரிகளோ, முதலமைச்சர்களோ, எம்பியோ, எம்எல்ஏவோ அவங்க சொந்த பணத்திலிருந்து எடுத்து யாருக்கும் எந்த உதவியும் பண்ணுவது கிடையாது. அப்படின்னா ஒரு மந்திரி சொல்லலாம்ல, என் சொந்த நிதியிலிருந்து மக்களுக்கு எவ்வளவு சேஷன்னு சொல்லலாம்ல. முதலமைச்சர் திட்டங்கிறாருல, அவர்கிட்ட சொந்தமா பணம் இருக்கா? பிரதமர் திட்டங்கிறாங்களே, பிரதமர்கிட்ட பணம் இருக்கா? எம்பி திட்டங்கிறாங்களே, எம்பி பணம் தராரா? எம்எல்ஏ திட்டங்கிறாங்க, அதுல பணம் இருக்கா? அவரு பணத்தை தராரா? மக்கள் திட்டம்னு பணம் தருவே. எந்த திட்டம் அறிவிச்சாலும் மக்கள் வரி பணம் தான் செய்ய போறோம். மக்கள் திட்டம் அப்படின்னு கொண்டுட்டு வாங்க. இந்திய மக்கள் தானே. இந்திய மக்கள் செலுத்துகின்ற வரி பணத்தில் இருந்து தான் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது. ஒரு பாலம் கட்டுறோம், மக்கள் வரி பணம், மக்கள் திட்டம்னு போடுங்க. ஒரு அரசு கட்டடம் கட்டுறோம், மக்கள் திட்டம். இந்த ஊருக்கு அரசு கலெக்டர் ஆபீஸு, அரசு தாலுகா ஆபீஸு, அரசு பேருந்து நிலையம்,
மக்கள் பேருந்து போடு. ஐயா, ஒரு தனிப்பட்ட மனிதரின் பெயரை குறிப்பிட்டு ஏன் பேர் வைக்கிறீர்கள்? அவங்க பணம் தராங்களா? மக்கள் பேரூராட்சி, பேருந்து நிலையம், மக்கள் தாலுகா அலுவலகம், மக்கள் பஞ்சாயத்து போர்டு, மக்கள் திட்டம்னு பேரை வைங்க. மக்கள் கொடுக்கிற பணத்துல அடுத்தவங்க பேரை ஏன் சூட்டுறீங்க? அவங்க பணம் கொடுத்தாங்களா? நினைச்சு பாருங்க. அவங்க பணம் கொடுக்கல, அவங்க பேரை கொடுக்குறீங்க. உழைக்கிறது மக்கள், உழைப்பாளி மக்களுடைய பெயரை நீங்க சூட்ட வேண்டும். இதுதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிற ஒரு அதிகாரம். அடுத்த தனி நபர் பேரை ஏன் சுட்டி காட்டுறீங்க? இவ சாலை அமைக்கிறீங்க, சாலை மக்களால் மக்கள் பணத்திலிருந்து அமைக்கப்பட்ட சாலை அப்படின்னு போடுங்க. வெளிநாட்டிலிருந்து கடன் வாங்குறீங்களா? வெளிநாட்டிலிருந்து பெற்ற கடனில் இந்த சாலை போடப்பட்டது போடுங்க. ஒரு கட்டடம் கட்டுறீங்க, வெளிநாட்டிலிருந்து பெறப்பட்ட பணத்தில் இருந்து இந்த சாலை கட்டப்பட்டது அப்படின்னு போடுங்க. ஏன் அரசு பேரை சொல்றீங்க? தனிநபர் பேரை ஏன் உச்சரிக்கிறீங்க? தனிநபரா இந்த பணத்தெல்லாம் செய்யறான்? சொல்லுங்க. ஐஏஎஸ் ஆபீசரே, இந்தியன் பேங்க் மேனேஜர்களே சொல்லுங்கலாம், அரசு அலுவலர்களே சொல்லுங்க. பணம் யாருது? பணம் மக்கள் பணம். அப்ப மக்கள் திட்டம்னு போடுங்க. ஏன் தனி மனிதர் பெயரை விமர்சனம் செய்கிறீர்கள்? பிற்காலத்தில் எங்க போய் நிற்கும்? இன்னைக்கு இந்திய நாடு, தமிழ்நாட்டு கடன் மட்டும் 10 லட்சம் கோடிங்கிறாங்க. என் பேர பிள்ளையும் கட்டாது, அவன் பேர பிள்ளையும் கட்டாது. இது எத்தனை ஆண்டுக்கு கடன் வாங்கிட்டே போவீங்க? வருஷம் வருஷம் கடன் குறைஞ்சு போறது கிடையாது. கடன் கட்ட முடியுமா? நம்ம கடன் வாங்கினா ஊட்ட வித்து காட்டை வித்த கட்டி போடுறோம். இந்திய அரசாங்கம் எதை விற்கும்? தமிழ்நாடு அரசாங்கம் எதை விற்கும்? கடன் கட்டும். இதை நீங்களாம் ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் இந்த இந்திய அரசாங்கம் நடக்கும், நல்லா இருக்கும். எல்லாரும் கொடுங்க. மக்கள் கல்லூரி, கல்லூரி கட்டுறீங்களா? மக்கள் கல்லூரின்னு பேர் வைங்க. மக்களால் வர்ற படம் தானே. ஏன் தனி மனிதர் பெயரை சூட்டுவதற்கு என்ன காரணம்? இந்த விளக்கம் எங்களுக்கு தெரிஞ்சாகும். இப்ப எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சிலை வைக்கணும், நினைவு சின்னம் வைக்கணும்னு தலைமைச் செயலாளருக்கு லெட்டர் போட்டா அவர் கட்டி தருவாரா? நான் ஏற்கனவே வீடியோல பேசியிருக்கிறேன். மக்கள் பணத்துல போய் எனக்கு கட்டி தருவார்? அவரு ஆர்டர் போடுவாரா? கலெக்டர் ஆர்டர் போடுவாரா? எனக்கு போட்டு கொடுங்க அப்ப நீங்க சொல்றது நான் செய்யறேன். இப்படிலாம் பேச மாட்டேன். எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு செலவு வச்சு கொடுத்துருங்க. நான் உங்களை இதுல நான் கேள்வி கேட்க மாட்டேன். மக்கள் வரி பணத்தில் மக்களால் செய்ய மக்கள் தேவைன்னு போடுங்க பேரு. தலைமைச் செயலர் என்ன பண்றீங்க? ஐஏஎஸ் ஆபீசர் என்ன பண்றீங்க? மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றீங்க? இன்னும் நிறைய விஷயங்களா இருக்கும். வரும் தினம் ஒரு வீடியோக்குள்ள வரும். அதை பார்த்து விட்டு உங்களை கருத்துக்களை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மக்களை சிந்தியுங்கள், செயல்படுங்கள். எனக்கு வாக்களிக்காதீர்கள். நான் இதுவரை சொல்வதில் குற்றம் குறை இருந்தால் அனைத்து துறை அதிகாரிகளும் சரி, காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அனைவரும் என மன்னிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. 3